உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். பஹல்காம் அங்கே வந்துட்டு மிக கொடூரமான தாக்குதல் நடக்குது. அன்னைக்கு நைட்டு என்னன்னா தடபுடலாக கறி விருந்து நடக்குது. உயரமான ஒரு நாளில் வந்து கறி விருந்து நடத்துகிற அளவுக்கு என்ன ஒரு அவசியம்? பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போட்டார். செயற்குழுவில் பேசினார், பொதுக்குழுவில் பேசினார், எல்லாத்துலேயும் பேசினார். ஆனால் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு கூட்டம் போட்டாரா? ஷாவை பார்த்து வந்த உடனே விட்ட முதல் ஸ்டேட்மெண்ட்டு ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்க மாட்டேன், டிடிவி தினகரனோட இவர் சேர்ந்துக்கிறார். இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, சசிகலா வரக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ எடப்பாடிக்கு அதில் கெயின். ஆனால் விஜயகாந்த் கட்சியில் வந்து எம்எல்ஏக்களாக வந்தவங்க எப்படி ஈஸியாக வேலை போனாங்களோ அதே மாதிரி விஜய் கட்சி ஆட்களும் ஈஸியாக வேலை போயிடுவாங்க. திமுகலேருந்து ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னா அவன் போயிடுவான் திமுக பக்கம். அப்போ நம்ம எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும்? அப்போது விஜய் கட்சி வந்து நமக்கு சேஃபான பெட் கிடையாது. லாபம்னா எடப்பாடின்ற தலைமை அந்த அதிமுகன்ற தலைமைக்கு வரக்கூடிய விஷயங்கள். அந்த லாபத்தை கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 2 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஜெயலலிதா இதே மாதிரி ஒரு கறி விருந்து நடத்தி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து எம்எல்ஏக்களை எல்லாரையும் தக்க வச்சாங்க. அப்போ வந்து சுப்பிரமணியம் சாமியும் நடராஜனும் எம்எல்ஏக்களை கடத்திட்டு போயிடுவாங்கன்னு ஒரு கிரைசிஸ் வந்தது. அதிமுகன்றது ஒரு வெற்றிகரமான ஒரு கட்சி, வெற்றிக்கான கட்சி. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கலைன்னா அதிமுக மோசமாயிடும். பாஜக கம்ப்ளீட்டாக அதை ஆக்கிரமிச்சிடும். மறுபடியும் திரும்பி வந்துடுவார். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா வணக்கம். காஷ்மீரோட பஹல்காம் அங்கே வந்துட்டு மிக கொடூரமான தாக்குதல் நடக்குது. நாடே வந்துட்டு அதை பற்றி தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க, பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம எடப்பாடி பழனிசாமி காலையில் சட்டசபையில் அதை பற்றிலாம் பேசுகிறாரு. அன்றைக்கி நைட்டு என்னன்னா தடபுடலாக கறி விருந்து நடக்குது. என்ன அப்படி அந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு நாளில் வந்து கறி விருந்து நடத்துகிற அளவுக்கு என்ன ஒரு அவசியம்? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கவலை தோழர். பெல்காமில் வந்து தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணால் இந்தியா கவலைப்படணும். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தானே பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. பிரதமரே அங்கே போகிறாரு. பிரதமரே வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு இல்லையா? எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா கட்சியில் இந்த பாஜக கூட்டணியை யாரும் ஏற்றுக்கல. ரைட்டுங்களா? நீங்கள் வந்து முன்னாடி விஜயகாந்த் கூட்டணி வரும்பொழுது பட்டாசு வெடித்தாங்க எல்லாரும். விஜயகாந்த் வந்து அவ்வளோ சீக்கிரம் கூட்டணிக்கு வரல. ரைட்டுங்களா? திமுக தரப்புலேருந்து பேசுகிறாங்க, அதிமுக தரப்புலேருந்து பேசுகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்பொழுது சடனாக தூக்கிட்டு வந்து அவரை உட்கார வைக்கிறாரு பன்ருட்டியார். நடராஜனுடைய ஒர்க் அவுட் அது. அப்போது வந்து பெரிய அளவுக்கு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, பட்டாசு வெடித்தாங்க. பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி மாதிரி இருந்தது. அது வரைக்கும் விஜயகாந்த் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து ஜெயலலிதாவையும் கலைஞரையும் பயங்கரமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து கூட்டணிக்குள்ளே வராருன்னும் போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவர் மக்களோடையும் தெய்வத்தோடையும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தனிச்சு இருந்தார். பாஜக கூட்டணியிலிருந்து பிரியும் போது எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ரைட்டுங்களா? போய் வாருங்கள், திரும்பி வந்து விடாதீர்கள் அப்படின்னு ஏடிஎம்கேக்காரர் அவ்வளோ இதாக பேசினார். ஜெயக்குமார் வந்து தோத்துட்டேன், அவங்களால தோத்தேன் அப்படின்னு ஜெயக்குமாரே பதிவு போடுறாரு. பலரும் ஏகப்பட்ட பேர் வந்து மோடி அண்ட் டேடின்னு ராஜேந்திர பாலாஜி உட்பட எல்லாருமே வந்து அதை வந்து வரவேற்றாங்க. பல மாநாடுகளில் போய் உக்காந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ மட்டும் இல்லை, அடுத்த தேர்தலையும் நான் வந்து பிஜேபி கூட நான் வந்து சேர மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார். ரைட்டுங்களா? என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் அப்படின்னு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இஸ்லாமிய அந்த நோன்பு திறக்கும் விழாவில் எடப்பாடி பேசுகிறார். ரைட்டுங்களா? எல்லாரும் வந்து வேறு மாதிரி இருந்தாங்க.
எஸ்பி வேலுமணி வேறு மாதிரி இருந்தார், செங்கோட்டையன் வேறு மாதிரி இருந்தாங்க, சசிகலா வேறு மாதிரி இருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் வந்து உள்ளே சேர்க்கணும், கட்சி வந்து ஒற்றுமைப்படணும், ஒற்றுமைப்பட்டப்புறம் நம்ம வந்து அலையன்ஸ் போனோம், அந்த அலையன்ஸ் பிஜேபியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எடப்பாடி சொன்ன பதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சசிகலா ஓபிஎஸ் கூட போய் சேர்ந்துக்கோங்க, நான் வந்து பிஜேபியோடையும் சேர மாட்டேன், இவங்களையும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு. 38% வாக்குகள் வந்து அதிமுக வாங்கினதில் 18% வாக்குகள் வந்து தென் மாவட்டத்தில் முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள், முக்குளத்தூர் கம்யூனிட்டி வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு எதிரான வாக்குகளை வந்து வாங்கினாங்க 18%. அதில் வந்து 12%க்கு மேலே ஏடிஎம்கே வாக்குகள் தான் இது எல்லாமே பிஜேபி வாங்கின வாக்குகளில். பாக்கி இந்த சைடில் 20% எடப்பாடி வாங்கின வாக்குகள், அனைத்து வாக்குகளும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகள். ஸோ இது வந்து பொருந்தா கூட்டணி, ரெண்டுமே சேராது. இது வந்து சிங்கம், இது வந்து புலி, இந்த ரெண்டும் இணை சேருமா? சேராது. இது சிங்கம்னு சரியான உதாரணம் சொன்னால் இது சிங்கம்னா இது வந்து மீன், ரெண்டும் இணை சேராது. அந்த மாதிரி ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணியை வந்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து இதை இவ்வளோத்தையும் பண்ணது, பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நிர்வாகிகள் கூட்டம் போட்டார். செயற்குழுவில் பேசினார், பொதுக்குழுவில் பேசினார், எல்லாத்துலேயும் பேசினார் அவர். ஆனால் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு கூட்டம் போட்டாரா? அப்படி போனாங்க, அங்கே சந்திச்சாங்க, இங்கே வந்து இங்கே சந்திச்சாங்க, அப்படியே முடிஞ்சு போச்சு. அங்கே போனார், அவர் மகனுக்கும் சம்பந்திக்கும் அமலாக்கத்துறையில் ரெய்டு வருது, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சமாதானம் பேச போனவரை உட்கார வச்சு மடக்கி அமித்ஷா கூட்டணின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சின்றார். இது மாதிரி தான் நிலவரம். அப்போது அதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடப்பாடிக்கு கிடைச்சது என்னென்னா, அது வரைக்கும் வந்து எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்லவே இல்லை. ரைட்டா? அமித்ஷாவும் வந்து அது வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு என்டிஏ தான் அடுத்து கூட்டணி அமைக்கும். அப்போது அது இல்லைன்ற ஒரு நிலவரத்தில் எடப்பாடி தலைமையில் எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்றத வந்து அமித்ஷாவே தன்னோட வாயில் சொல்கிறார். அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்றார். இவர் அமித்ஷாவை பார்த்து வந்தவுடனே விட்ட முதல் ஸ்டேட்மெண்ட்டு ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. அப்போ ஓபிஎஸ் அவுட்டு, சசிகலா அவுட்டு அப்படின்னு வரும்பொழுது இவர் டிடிவி தினகரனோட இவர் சேர்ந்துக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து சசிகலா உள்ளே வர்றதை தடுக்கிறாங்க. தினகரனுக்கு சசிகலாவை பிடிக்காது, ஏன்னா சசிகலா திவாகரன் கண்ட்ரோலில் போயிட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்க அந்த சொத்து பிரச்சனையால் சொத்துக்களை பிரிச்சுக்கலாம். மொத்தம் 5 லட்சம் கோடி. தினகரனோட சொத்து மதிப்பு மட்டுமே எஸ்டிமேட் பண்ணுறாங்க 20-30 கோடி தினகரன் மட்டுமே. தினகரனுக்கு அங்கே ஆஸ்திரேலியா பிரகாஷ்னு ஒருத்தரை வந்து ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் பிடிச்சி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் நமக்கு எதிராக போனால், அவங்களுக்கு எதிராக போனால் எப்போ வேணால் தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க. அவர் இப்போ பிஜேபியோட கட்சி அணைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கான நிலமையில தான் அவர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, சசிகலா வரக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ எடப்பாடிக்கு அதில் கெயின். ஆனால் அந்த கெயினை வந்து கட்சிக்காரன் ஏற்றுக்கணும். அதுக்கு மட்டனு, சிக்கனு, இறால், நண்டு, கோழி எல்லாத்தையும் போட்டு அங்கே என்ன பேசியிருப்பாங்க. அங்கே பேசினது வந்து எடப்பாடி இதுதான் பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கூட்டணியை வந்து அமைச்சிருக்கோம், இந்த கூட்டணி வந்து வெற்றிக்கான கூட்டணி, இதில் வந்து நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது, நம்ம வந்து வேறு யாரோடையும் வந்து கூட்டணி சேர முடியாது. இப்போது விஜயோட கூட்டணி சேரணும் அப்படின்னா விஜய் கட்சி ஆட்கள் எல்லாமே புது ஆட்கள், அவங்கள எம்எல்ஏவாக நம்ம கொண்டு வந்தோன்னா அவங்க வந்து ஈஸியாக விலை போயிடுவாங்க. விஜயகாந்த் கட்சியில் வந்து எம்எல்ஏக்களாக வந்தவங்க எப்படி ஈஸியாக விலை போனாங்களோ அதே மாதிரி விஜய் கட்சி ஆட்களும் ஈஸியாக விலை போயிடுவாங்க. இப்போது ஒருத்தரை எம்எல்ஏவாக்கி கொண்டு வந்துட்டு திமுகலேருந்து ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னா அவன் போயிடுவான் திமுக பக்கம். 1/3 வந்து உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன்.
அப்போ நம்ம எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும்? அப்போது விஜய் கட்சி வந்து நமக்கு சேஃபான பெட் கிடையாது. அப்போ நமக்கு சேஃபான பெட் எது? பாஜக தான். பாஜக மூலமாக தான் வரும். பாஜக வந்தால் என்னென்ன கேடு வரும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். மைனாரிட்டி ஓட்டு வந்து வராது, அதுக்குள்ளே வராது, எல்லாமே போயிடும் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து பெருசாக இதில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு அவர் பேசுகிறார். இதை அங்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா உடனே? அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? சுத்தமாக முக்குலத்தோர்னு ஒரு ட்ரெண்டு, முழுக்க ஓட்டு, இதெல்லாமே ஆல்ரெடி எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கி வச்சுருக்கேன். ஓபிஎஸ்ஸு, டிடிவி தினகரன், அங்கே சசிகலா, முக்குலத்தோர்னு ஒரு கேஸ்ட்டு, அவங்க எல்லாரையுமே வந்து அதிமுகவுக்கு எதிராக உருவாக்கி வச்சுருக்கேன். அங்கே போயிடுச்சு. இங்கே இப்போ லாபம் என்னன்னா, எடப்பாடின்ற தலைமை, அதிமுகன்ற தலைமை, அந்த அதிமுகன்ற தலைமைக்கு வரக்கூடிய விஷயங்கள், இதுதான் வந்து எடப்பாடிக்கு லாபம். அந்த லாபத்தை கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 2 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. மொத்தம் அந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் சேர்த்து வந்து இந்த கூட்டணியில் எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளர்னு அமித்ஷா சொன்ன ஒரு காரணத்துக்காக அவர் வந்து 200 ஸ்வீட் பாக்ஸு செலவு பண்ணியிருக்கார். அவங்க சந்தோஷமாக போகிறாங்க. இப்போது அந்த மீட்டிங்லேயே வந்துட்டு செங்கோட்டையன் கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்துட்டு அவ்வளோ முழு மனசோட கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி. கலந்துக்கல, யாருமே முழு மனசோட கலந்துக்கல. எல்லாமே வந்து இப்போ செங்கோட்டையன் வந்துட்டு இடையில எடப்பாடியை புகழ்ந்துலாம் பேசினாரு, பிறகு ஏன் இதில் கலந்துக்க மாட்டார்? இப்போ கூட சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்னு பேசியிருக்காரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ்ஸை சந்திச்சிருக்காரு, ரைட்டுங்களா? ஓபிஎஸ் சீமானை சந்திச்சிருக்காரு. ஓபிஎஸ் வந்து சீமானை சந்திக்கிறது எதுக்குன்னா, சீமானை கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற ஒரு நிலவரம் அப்படின்னு தான் ஓபிஎஸ் வந்து சீமானை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம். இல்லைனா சீமான் கட்சிக்கு இப்போ வந்து ஓபிஎஸ்ஸே போயிடுற மாதிரி அவருக்கு போகிற போக்கிடம் இல்லை, பிஜேபிலையும் அகாமடேஷன் இல்லை, அதனால் சீமான் கட்சிக்கே போயிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் உருவாயிருக்கு. ஸோ இது எல்லாமே அதிமுக வந்து பெரிய அளவுக்கு ஒரு வாலட்டைல் சிச்சுவேஷன். வாலட்டைல்னா லிக்விடாக இருக்குது, கம்ப்ளீட்டாக லிக்விடாக இருக்குது. அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை. எப்படி வந்து இந்திரா காந்தி அதாவது இரும்பு கோட்டை, எக்கு கோட்டை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் சுக்கல்களாயிருச்சு. எக்கு கோட்டை, இரும்பு கோட்டையெல்லாம் இல்லை. இது வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு சாலிடாக ஆனா தான் வெள்ளமாகும். கரும்பு சாராக இருக்கும் பொழுது அது என்ன ஆகும்? அப்படியே தான் கொட்டி வேஸ்ட் ஆகும். லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. அது வந்து எந்த விதமான சாலிட் ஃபார்முக்கும் போல் அதை அடைக்கிறதுக்கே ஒரு பாட்டில் தேவைப்படும். லிக்விட் ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதை அடைக்கிறதுக்கே ஒரு பாட்டில். இப்போ பிஜேபிக்குள்ளே அடைக்கிற மாதிரி பிஜேபி வந்து ஒரு சைடில் வந்து அதிமுகவுடைய ஊழல்களை வந்து வச்சு அதிமுகவை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வந்து அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தி, ஒரு சைடில் சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தி அதிமுகவை முழுக்க பலவீனப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நார்தன் பெல்ட்டில் பாமக தான் இருக்குது, இவங்களுக்கு சப்போர்ட்டாக பாமக தான் வரும். அதை வச்சு கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் பாமகவும் யாரோட ஃபோல்டில் இருக்காங்கன்னா பிஜேபியோட ஃபோல்டில் தான் இருக்காங்க. ஸோ பிஜேபி எவ்வளோ சீட்டு கேட்க போகிறான்? அவன் எப்படியும் 100 சீட்டு கேட்பான், ரைட்டுங்களா? அந்த 100 சீட்டை வந்து அவங்களுக்கு நீங்கள் பிஜேபி அணிக்கு இன்க்ளூடிங் பாமக, பிஜேபி, தேமுதிக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அணியை அவங்க உருவாக்குவாங்க. இப்போ தான் ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்துட்டு இந்த பாஜக கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி இப்போ இவங்களெல்லாம் டிடிவி தினகரனையோ அல்லது சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ பிஜேபி வழியே அவங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு, உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணுறேன், இல்லைங்களா? அவர் தான் லீவு, நான் தான் பேட்டி கொடுக்க மாட்டேன், லீவ் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தானே அவர் சொல்லிட்டு போகிறாரு. யார்? ஓபிஎஸ் லீவ் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி போகிறார். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டது எல்லாமே நீதிபதி குன்ஹாவால் தான் இவங்கெல்லாம் முதலமைச்சரானாங்க. நீதிபதி குன்ஹாவோட தீர்ப்பு தான் இவங்களெல்லாம் முதலமைச்சராக்கிச்சு. ஆக இது எல்லாமே வந்து ஒரு பெரிய லிக்விடு. இதில் வந்து எப்படி சாலிட் ஆக்குறதுன்னு தெரியல.
எதை போட்டால் சாலிடாக முடியும். அப்போ தான் இவங்க ட்ரை பண்ணுறது சீமானை கொண்டு வந்தால் ஒரு பிரச்சார யுக்தி பலம் கிடைக்குமா இவங்களுக்கு, இல்லை விஜயையே கொண்டு வரலாமா, நடிகர் விஜயையே கொண்டு வரலாமா. ஏன்னா விஜய் வந்து பிஜேபி ப்ராடக்ட்டு, பிஜேபியோட லிங்க் இருக்கக்கூடிய ஆள். அவரை வச்சு பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே விஜயை கொண்டு வரலாமா, இல்லை சீமானை கொண்டு வரலாமா. சீமானோட சமீப கால பேச்சுக்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க எதிராக தான் இருக்குது. ரைட்டுங்களா? சங்கி என்றால் சகோதரன், பாப்பான் என்றால் அனைவரையும் சமமாக பார்ப்பான், அவன்தான் பாப்பான் அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து மாமா நயினார் நாகேந்திரன். அவங்க இன்னொன்று ட்ரை பண்ணுறது என்னென்னா பிஜேபி அங்கே முக்குளத்தோர் அதிருப்தியை வந்து நயினார் வந்ததுனால இந்த சைடில் தூக்கிட்டு நயினாரை கொண்டு வந்ததுனால இங்கே கவுண்டருக்கு பதில் முக்குளத்தோர்னு அப்படின்ற மாதிரி. அதிமுக கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சின்ற மாதிரி அதிமுகவுடைய ஐடென்டிஃபிகேஷன் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இந்த அதிருப்தியை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த கருவிருந்து. இது வந்து ஏற்கனவே ஜெயலலிதா வந்து 90களில் ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஜெயலலிதா இதே மாதிரி ஒரு கருவிருந்து நடத்தி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து எம்எல்ஏக்கள் எல்லாரையும் தக்க வச்சாங்க. அப்போ வந்து சுப்பிரமணியம் சாமியும் நடராஜனும் எம்எல்ஏக்களை கடத்திட்டு போயிடுவாங்கன்னு ஒரு கிரைசிஸ் வந்தது. அப்போது வந்து ஜெயலலிதா இதே மாதிரி போயஸ் கார்டனில் ஒரு கருவிருந்து நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருவிருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. பெஹல்காம் தாக்குதலை இது எல்லாத்தையும் மீறி தன்னுடைய நிலைமையை காப்பாற்றிக்கிறதுக்காக கருவிருந்து, அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டம், பூத் கமிட்டி கூட்டம், இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணியிருக்கணும்? பிஜேபி அலையன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி ரைட்டா எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதுல எல்லாருமே ஒத்துக்க தயாராக இருந்தாங்க. எல்லாரும் ஒத்துக்க தயாராக இருந்தாங்க. சசிகலாவும் ஒத்துக்க தயாராக இருந்தது, ஓபிஎஸ் ஒத்துக்க தயாராக இருந்தார், எல்லாரும் தினகரன் ஒத்துக்க தயாராக இருந்தார். எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் எல்லோரும் கட்சிக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் தினகரன் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. அவர் ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு, தனியாக போயிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் ஓபிஎஸ் சசிகலா எல்லாருமே எடப்பாடியை ஏற்றுக்கிட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கோங்க அப்படின்றது தான் மற்றவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. கூட்டணி பற்றி கூட அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல இந்த செயற்குழு பொதுக்குழு எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலையன்ஸுக்கு போயிட்டு அலையன்ஸை முடிவு பண்ணிவிட்டு போனோம். இப்போது ரெட்டை இலை கேஸ் வந்து டெல்லியில் இருக்குது. ரைட்டுங்களா? 28ஆந்தேதி 30ஆந்தேதி அது சம்மந்தமாக ஹியரிங்ஸ் நடக்குது, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேஸில் நீங்கள் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து பிஜேபி கொடுக்காதா? நீங்கள் சேர்த்துக்கலன்னா ரெட்டையில வந்து ஓபிஎஸ்க்கோ வேறு யாருக்கோ நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வரலாமா? முடக்கலாம் இல்லையா? அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லையா? இன்றைக்கும் ரெட்டையிலை தொடர்பான வழக்குகள் வந்து பைலா தொடர்பான வழக்குகள், பைலா தொடர்பான வழக்குகள் வந்து கட்சியுடைய அமைப்பு சட்ட விதிகள் தொடர்பான விஷயம். அமைப்பு சட்ட விதிகளை மீறி எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையா என்பதுதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினை முடிவு பண்ண வேண்டியது சிவில் கோர்ட்டு தான். ரைட்டுங்களா? சிவில் கோர்ட்டு முடிவு செய்யும் வரை ரெட்டை இலை முடக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது நீங்கள் வந்து ஓபிஎஸும் செங்கோட்டையனும் சந்தித்து பேசியிருக்காங்க. சமீபத்தில் சந்தித்து பேசிட்டு ஓபிஎஸ் தரப்புலேருந்து வரக்கூடிய விஷயம், சசிகலா தரப்புலேருந்து வரக்கூடிய விஷயம் இன்னும் 2 மாதம் அது வந்து பிஜேபி எப்படியாவது முயற்சி பண்ணி உங்களை உள்ளே தள்ளிடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ அது முன்கூட்டியே செய்யணும்ல. அப்போது இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடி நான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். இன்னொன்று அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து அதிமுக தோல்வி அடையும். அதிமுக வந்து வெற்றிக்கான கட்சி. திமுகவை விட அதிக வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக தான். அதிமுக எப்போவுமே ஒரு தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு தேர்தலில் வெற்றி அடைஞ்சிடும். அதுதான் அதிமுகவுடைய ஃபார்முலா. அப்போது இது வரைக்கும் ஒரு 10 விதமான தேர்தல்களில் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. ரைட்டா? பார்லிமெண்ட் தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிருக்கு, இந்த பார்லிமெண்ட் தேர்தலையும் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி வந்தாலும்
இந்த கட்சி வந்து முன்பு திமுக ஒரு 10 வருஷம் வெற்றியே பார்க்காம இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இந்த கட்சி போகணுன்றாரு எடப்பாடி பழனிசாமி. நான் தான் தலைவர். ஆனால் பேத்தட்டிக் ஃபேக்ட் என்னன்னா, அவரும் 70+. அவருக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குது, நடக்க முடியாது, 2 முட்டும் அவுட், நடக்க முடியாது, வியாதிகள் இருக்குது, அவருக்கு எல்லாமே இருக்குது. அவரோட ஏமும் வந்து எப்படியாவது என்னுடைய பையனை நான் கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் அவரோட ஏமு. இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பையன் களம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதிக்கத்துக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை பலி கொடுப்பீங்களா? அதிமுகன்றது ஒரு வெற்றிகரமான ஒரு கட்சி, வெற்றிக்கான கட்சி. இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கலைன்னா அதிமுக மோசமாயிடும், பாஜக கம்ப்ளீட்டாக அதை ஆக்கிரமிச்சிடும். ரைட்டா? மறுபடியும் திரும்பி வந்துடுவார். வந்துட்டு அவரு அதுக்கான விஷயங்கள், அதுக்கான கேம்பெயின், அந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கே ஒரு விஷயங்களை அவங்க முன்னெடுப்பாங்க. தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் அவங்க முன்னெடுத்துட்டாங்க, இப்போ முக்குளத்தோர் மத்தியில் முன்னெடுத்துட்டாங்க, கொங்கு வேளாளர் கவுண்டர் மத்தியில் முன்னெடுத்துட்டாங்க. மத ரீதியாக வந்து அவங்களால வெற்றி பெற முடியலையே தவிர ஜாதி ரீதியாக அவங்களுடைய முயற்சி என்பது பெருசாக இருக்குது. வன்னியர்கள் மத்தியில் இருக்குது, தலித்து மத்தியில் முயற்சி பண்ணாங்க, நாடார்கள் மத்தியில் தடா பெரியசாமி, நாடார்கள் மத்தியில் தானுலிங்க நாடார்னு ஏற்கனவே அவங்க வெற்றிகரமாக அதில் வந்துட்டாங்க. கன்னியாகுமரி பெல்ட்டுன்றது வந்து ஹிந்து போலரைசேஷன் பெல்ட்டு தான். அங்கே வந்து இந்துக்களா முஸ்லீம்களான்ற ஓட்டிங் பேட்டர்ன் தான் அங்கே இருக்குது, நின்றுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும். ஸோ எடப்பாடி பழனிசாமி வெற்றி, மற்றபடி ஆப்ரேஷன் தோல்வி. அதுக்காக தான் இந்த கரிவிருந்து. எடப்பாடி பழனிசாமியோட கரிவிருந்துக்கு பின்னாடி வந்துட்டு என்னென்ன அரசியல்லாம் இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம வாசகர்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி தோழர். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.